தமிழ்நாட்டில் முதல்வர் உரை சில திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. சென்ட்ரலில் பிரைம் மினிஸ்டருடைய உரையில் சில திட்டங்கள் அவர் அறிவிச்சிருக்கிறார். ஆனால் பொது சிவில் சட்டத்தை கண்டிப்பாக கொண்டு வருவோம், ஒரே நாடு ஒரே தேர்தலை கண்டிப்பாக கொண்டு வருவோம் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. மறுபடியும் அது விவாதத்துக்கு உள்ளாயிருக்கு. உங்களுடைய பார்வை? பிஜேபியுடைய அந்த இடன் அஜெண்டா என்று சொல்லப்பட்ட போன தேர்தலிலே அவர்கள் இந்தியா முழுவதும் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்ன அந்த காரியத்தை மறுபடியுமாய் அவர் பகிரங்கமாக ஒரு தேர்தல் மேடையை போல இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களை இழிவுபடுத்துகிற விதமாக அவர் பேசிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அந்த மேடையில இருந்து அவர் பேச வேண்டியது சுதந்திர போராட்டத்தில் போராடிய தலைவர்களை மேன்மைப்படுத்தியும் இந்திய தேசத்துக்குரிய வளங்களை குறித்து பேசியிருக்க வேண்டிய பிரதமர் மிக கேவலமாக ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலை அங்கு செய்கிறார் என்று பார்க்கும்போது உண்மையாக அவருக்கு ஓட்டு போட்ட நாங்கள் வெக்கப்படணும், ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் வெக்கப்படணும்னு நினைக்கிறேன். பிஜேபி என்ற ஒரு மோசமான ஒரு அரசியல் தந்திரம் அந்த மேடையில வெளிப்பட்டது. இங்கு வாழ்கிற சிறுபான்மை மக்களை எல்லாம் ஒடுக்கி அழிக்க வேண்டும் என்று பிஜேபி விரும்புகிறது. ஒரு சர்வாதிகாரமான ஹிட்லரை போல ஒரு ஆட்சி நடத்தணும்னு ஒரே தேர்தல் என்று இவர் போடுகிற அந்த கூச்சல் இந்த தேசத்தை சர்வாதிகாரத்தை நோக்கியும் பாசிசத்தை நோக்கியும் நடத்தி சொல்லுன்றத இந்த அவருடைய உள்ளான ஆதங்கத்தை அது வெளிப்படுத்துச்சு. ஆனால் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவர் பயன்படுத்திய அந்த மேடை என்பது அவர் பேசுகிற இரண்டு காரியங்களை தான் எங்களுக்கு உண்மையில நாங்கள் வன்மையாக கண்டிக்கவும் அதை எதிர்க்கவும் செய்யறோம். இந்த தேசம் மதசார்பற்ற என்ற வார்த்தையிலே தொடங்குகிறது. மதசார்பற்ற தேசம் என்று தொடங்குகிற ஒரு தேசத்தை ஒரு இந்துத்துவ நாடாக, ஒரு இந்துக்களுடைய ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கொள்கை, எல்லாம் ஒண்ணு எதற்காக ஒன்று. அப்ப எதற்கு இது இந்தியா சுதந்திரம் பெற்றதனுடைய நோக்கம் என்ன? இந்தியா ஒரே நாடாக இருந்ததா? இந்தியாவில இருக்கிற மாகாணங்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி வல்லபாய் பட்டேல் பேசும்போது இப்படிதான் பேசினாரா? அப்ப எத்தனை முஸ்லிம்களையும் இங்க இருக்கிற குறுநில மன்னர்களையும் நீங்கள் ஏமாற்றி சேர்த்த இந்த தேசம் இன்னைக்கு ஒரு நாடு என்று ஒரு கூச்சலை நீங்கள் போடுகிறதுனால இங்கு மதசார்பற்ற ஆட்சியை அமைப்போம் என்று இறையாண்மைக்கு சத்தியம் செய்து நீங்கள் எல்லா பொறுப்புகளையும் எடுத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றி ஓட்டை வாங்கி இன்னைக்கு அங்க நின்றுட்டு நீங்க பேசுறீங்க. ஒரு சிறுபான்மை மக்களை குறித்து மிக மோசமாக வன்மையாக பேசுறாரு. இரண்டாவது, மிக கண்டிக்கத்தக்கது, வருந்தத்தக்கது, பாபா சாஹிப் அம்பேத்கர் எழுதின மிக புனித ஒரு இந்திய தேசத்துடைய இறையாண்மைக்கு ஒரு புனித நூலை போல கருதப்படுகிற இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கொச்சைப்படுத்தி ஒரு பிரதமர் பேசுகிறார் என்றால் அவரை வன்மையாக கண்டிக்க வேண்டாமா? அவர் அதை ஒரு மத சாயத்தை பூசுகிறாரு. அப்ப இத்தனை வருடம் நீங்கள் கடந்த 5 ஆட்சி இத்தனை வருடம் இந்த வன்மம் உங்களுக்குள்ள இருந்தது அல்லவா? பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் ஒரு வார்த்தை அதில் சேர்ப்பதற்கு எவ்வளவு போராட்டம் போராடினார்கள். அன்று நான் ஆங்கில ஆட்சி காலத்திலிருந்து அநேகருக்கு இது தெரிய வாய்ப்பில்லை, தெரிந்திருக்கலாம் சிலருக்கு. அதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 25 ஆர்டிகல் 25 அந்த மத சுதந்திரம் என்ற அந்த பகுதி வரும்போது ஒரு மனசாட்சி நிமித்தம் ஒவ்வொருவரும் எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம், எந்த மதத்தையும் தழுவலாம் என்ற அந்த வர இடத்துல பரப்பலாம் என்ற வார்த்தையை அம்பேத்கர் சேர்க்கவில்லை. அன்று ஆங்கிலேயர் வெளியே போகும்போது இந்த நாட்டிலே சிறுபான்மை மக்களுக்கு மெம்பர்ஷிப் இல்லை அப்படின்றதால அந்த நிர்ணய குழுவிலே ஒரே ஒரு கிறிஸ்துவனுக்கு ஒரு வாக்கு வைத்திருந்தார்கள். பீட்டர் பெர்னாண்டோ என்ற ஒரு பிஷப் ஒருவர், அங்க ஆர்சி பிஷப் ஒருத்தருக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அவர் உடல்நிலை சரியில்லாதால் இந்த சட்டங்கள் இயற்றுகிற அந்த நிர்ணய சபைக்கு அவரால் போக முடியவில்லை. எம் ரத்னசாமி என்பவர் அனுப்பியிருந்தார். இந்த எல்லா ஆர்டிகல் 14, 15 நிறைவேற்றி வரும்போது இந்த சட்டம் வரும்போது இரண்டே வார்த்தை சொல்லப்பட்டது, மனசாட்சி நிமித்தம் எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம், தழுவலாம் என்று இருக்கும் போது எம் ரத்னசாமி என்று ஒரே ஒரு நபர், அவருக்கு பதிலாக சென்றவர் எழுந்து நின்று அம்பேத்கர் இடத்தில் சொன்னார், ஐயா, இந்த சட்டம் இங்கு எங்களால் மத சுதந்திரமாய் எங்கள் மதத்தை குறித்து பேச முடியாது. ஆகவே இதுல பரப்புதல் என்ற வார்த்தை இணைக்க வேண்டும் என்பதற்கு சொன்ன போது அன்று அங்கிருந்த இந்த பாசிசவாதிகளான பல இந்துத்துவவாதிகள் எதிர்த்த போது கூட அத்தனை பேர் என்னால் ஒரே ஒரு மனிதன், ஒரு தனி மனிதனுக்காக அம்பேத்கர் அன்று நிறுத்தி மறுநாள் அதை கொண்டு போய் முன்சி போன்ற பெரிய ஆட்களிடத்தில் கேட்டு
இப்படி எம் ரத்னசாமி என்ற ஒரு மனிதன் இப்படி கேட்கிறான், இந்த தேசத்திலே கிறிஸ்தவர்கள் தங்கள் மத கடமை என்ன என்று கேட்கும் போது எல்லாரும் சொன்னாங்க, இந்துக்கள் மத கடமை ஆடு கோழி பலியிடுகிறது, இஸ்லாமிய மத கடமை 5 முறை தொழுவது, ஆனால் கிறிஸ்துவனுடைய மத கடமையோ தான் ருசித்த இயேசு நல்லவர் என்று மற்றவனுக்கு போய் சொல்லுவது, அந்த மற்றவனுக்கு சொல்லுவதுதான் அவன் மத கடமை. ஆகவே பிரபகேட் என்ற வார்த்தை இணைத்துக் கொள்ளலாம் என்று சொன்ன மாபெரும் தலைவர் பாபா சாஹிப் அம்பேத்கரை நீங்கள் கொச்சைப்படுத்தி விட்டீர்கள் அல்லவா? ஒரு தனி மனிதனுக்காக இந்த தேசம் முழுவதும் இருக்கிற மத சுதந்திரத்தை கொண்ட ஒரு சட்டத்தை இன்று காவி சாயம் பூசுவதற்காக காமன் சிவில் கோட் என்ன இதுவரைக்கும் அதுல இருந்தது என்ன? அதை வச்சு எத்தனை பேர் என்ன மாறிடுச்சீங்க? நீங்கள் ஆளுகிற மாவட்டங்கள் மாநிலங்கள் எல்லாம் மதமாற்ற சட்டத்திட்டம் வச்சிருக்கீங்க. எத்தனை பாஸ்டர் எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணீங்க? பொய்வாதமாக பேசிக்கொண்டு இந்த மதசார்பற்ற நாட்டை கேவலமாக மோசமாக மணிப்பூருக்கு போய் 2 பெண்களை இவ்வளவு கேவலமா நடத்தினது குறித்து ஒரு நாள் பேசி இருப்பீர்களா? அவர்கள் எல்லாம் பெண்கள் இல்லையா? இந்த தேசத்தினுடைய மக்கள் இல்லையா? ஏமாற்றி நீங்கள் இந்த முறை 400க்கு மேல் என்று ஏமாற்றின உங்கள் கூச்சலை மக்கள் கேட்டு உங்களை கீழே இறக்கி இருக்கிறார்கள். வெட்கப்பட்டு நீங்கள் வேதனையோடு பேச வேண்டும். முதல் அந்த நம்ம பிரதமருக்கு இருந்த அந்த முன்னால் இருந்த கௌரவம், அந்த ஆணவம் எல்லாம் ஒடுங்கி போய் இருக்கிறதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம், கவனிச்சுட்டு தான் இருக்காங்க மக்கள். சும்மா போய் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல சொல்றாரு அண்ணாமலை இங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே எழுச்சி வந்துச்சுன்னு. எல்லா ரவுடி பசங்களை சேர்த்து வச்சிருக்கீங்க. பிஜேபி கட்சி என்றால் எப்படி இருக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டுல? எத்தனை பேர் இருக்கீங்க தலைவர்கள்? அப்படியே தியாகிகளா? சுதந்திர போராட்டத்தில் நான் கொடி எடுத்துட்டு போறேன். என்ன சுதந்திர போராட்டத்தை அவங்களே பார்த்து கேளுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஐயா அப்படியே அவங்களே பார்த்து கேளுங்க. இந்த தேசத்துல ஐயா காங்கிரஸ் கேளுங்க. கிறிஸ்தவர்கள் புனிதர்கள் வைத்துட்டு இருக்கிறது போலவும் கொஞ்சம் விவாதம் நீங்க வந்து பாத்தீங்களா? ஒரு கட்சியை ஒரு கட்சியை பொதுவெளியில வந்து ரவுடியை பொறுக்கி ஒரு கட்சியை குறை சொல்லணும். சிறுபான்மை மக்கள் என்கிற போர்வையில பாரதிய ஜனதா கட்சியை என்ன வேலை செய்தாலும் அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. சிறுபான்மை மக்களுக்கு காவல் தெய்வமாக இன்னைக்கு பாரத பிரதமர் மனித குலசாமி மோடி இருக்கிறாரு. சிறுபான்மை மக்கள் என்கிற போர்வையில பாஜக மேல நீங்க எவ்வளவுதான் சேத்தவாரி பூசினாலும் அதெல்லாம் கால் காசுக்கு பிரயோஜனம் இல்லை என்று சகோதரருக்கு தெரிவிக்கிறார். மனித குலசாமி சுதந்திர ஒற்றுமை நீங்க சொன்ன நான் குலசாமி சுதந்திர தின விழா எதுக்கு பேசுறாரு? ஒற்றுமையா பேசாம உங்க வீர தீரத்தெல்லாம் பேசுறீங்க. பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி பேசுறீங்க. நீங்க பேசலாமா? அத